பார்த்துட்டு இருக்கிறது நத்தம் மாட்டுச்சந்தைங்க. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மாட்டுச்சந்தை. வணக்கம் நண்பர்களே, நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நத்தம் ஆட்டுச்சந்தை. இந்த ஆட்டுச்சந்தை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடக்குங்க. இப்போ நத்தத்திலிருந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லேருந்து போகும்போது இடதுபுறமாக செல்லக்கூடிய ஒரு பாதையில் போனீங்கன்னா ஒரு தண்ணி டேங்க் இருக்கும். அது பக்கத்தில் இந்த சந்தை வந்து நடந்துகிட்ருக்குங்க. இப்போ நம்ம அந்த நத்தம் மாட்டுச்சந்தைக்கு தான் போயிட்டுருக்கோம். நிறைய கிடாய்கள் ஆடுகள்லாம் வந்து வாங்கிட்டு அப்படியே போயிட்டுருக்குறாங்க. இது ஞாயிற்றுக்கிழமை சந்தை அப்படின்றனால வந்து நிறைய கூட்டம் இங்கே வராங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்க முடியாத அளவுக்கு நெருக்கமான கூட்டம். இப்போ நம்ம சந்தை நெருங்கிட்டோம். பாருங்கள், இதாங்க சந்தை. இது பக்கத்துலலாம் அப்படியே தொடர்ச்சியாக நடக்குது. கொஞ்சம் விலாசமாக இல்லாமல் ரொம்ப நெருக்கமாக இருக்குங்க சந்தையை பொறுத்த வரைக்கும். நிறைய இடம் இருந்தாலும் அப்படி நெருக்கமாக தான் வச்சுருக்காங்க. உள்ளுக்குள்ளே நுழையவே முடியாத அளவுக்கு கூட்டம் இருந்துகிட்டே இருக்குது. பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சேலம் கருப்பாடு 2 பெட்டை குட்டிங்க. குட்டி ஆடும் சேர்த்து பார்த்திங்கன்னா விலை வந்து 15,000 ரூபா முடிஞ்சுங்க. கரையமாயிடுச்சு. கரையமாகி முடியும் போதே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இன்னொருத்தர் 500 ரூபா சேர்த்து தரேன், இந்த ஆட்டையும் குட்டியும் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அவங்க கொடுக்கலங்க. 15,000 ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க. அதே மாதிரி நல்ல நல்ல கிடாய்கள் வந்துச்சுங்க. இந்த சந்தையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய சேலம் கருப்பு ஆடு மற்றும் கிடாய்கள் வந்து நிறைய வந்திருந்தது. இங்கே மற்ற ரக ஆடுகள் வந்து அதிகமாகவே இல்லைங்க. எல்லாமே வந்து சேலம் கருப்பு தான். ஆனால் பெரிய பெரிய சேலம் கருப்பு ஆடுகள்ங்க, பெரிய சைஸு, பார்க்குறக்கே நல்லா இதாக இருந்தது. ஒரு சில ஓஸ்மனா பாரி ஆடுகள், அந்த வெரைட்டிஸும் வந்துருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸு கருப்பாடுகள், சேலம் கருப்பாடு. ஒவ்வொரு ஆடுகளும் பார்த்திங்கன்னா 15,000 ரூபாய்க்கு குறைவாகவே இல்லைங்க. ஒரு சிலது 13,000 ரூபா, ஒரு சிலது வந்து 15,000 ரூபா அந்த இடத்துல இருந்தது. அதே மாதிரி நிறைய சினை ஆடுகளும் இருந்துச்சு. அதே மாதிரி கிடா குட்டிகள்னு பார்த்திங்கன்னா நிறைய கருங்கடாய்கள். இங்கே வந்து கருங்கடாய் இப்போ வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சந்தைக்கு வந்தீங்கன்னா நிறைய வாங்கிட்டு போகலாம். விலை வந்து ஓரளவுக்கு ஏற்ற மாதிரி இருக்குங்க. அதே மாதிரி கிராஸும் நிறைய வந்திருக்கு. அது நீங்கள் பார்த்து நாட்டு ஆடுகளாக வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு பிடிச்சிருக்கு கிராஸ் வேணும் அப்படின்னா அது மாதிரியும் ஆடுகளும் நீங்கள் கிடாய்களும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் போகும்போதே லேட்டாக போயிட்டோம். அதனால் வந்து நிறைய விலை போட முடியல. நிறைய எடுத்திருக்கோம். உங்களுக்கு பாருங்கள் எந்த மாதிரியான ஆடுகள் கிடாய்களாக வந்திருக்கு அப்படின்ட்டு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இந்த சந்தையை நீங்கள் போய் வாங்கிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை சந்தை அப்படின்றனால வந்து இந்த திண்டுக்கல் பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை சந்தைகள் வேறு எங்கேயும் இல்லை, இங்கே தான் இருக்குது, நத்தம் தான். அதே மாதிரி ஆடுகள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பெட்டை ஆடுகள், நல்ல தரமான ஆடுகள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சந்தையில் நான் நிறைய பார்த்தேங்க. மற்ற சந்தைகளை காட்டிலும் நல்ல பெரிய சைஸு கருப்பு ஆடுகள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேறு கலர் ஆடுகளும் கொடி ஆடுகளும் ஓரளவுக்கு நிறைய வந்துருக்குது. பாருங்கள், கொஞ்சம் வெயில் நேரடியாக அடிக்கிறதுனால தெளிவாக எடுக்க முடியல. அதனால் பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான வகைகளான ஆடுகள் வந்திருக்குன்னு பாருங்கள். ஒவ்வொரு ஆடுமே பருவ சைஸுங்க, நல்ல பருவ ஆடுகளாக இருந்தது. 13,000 ரூபா அப்படின்னு தான் கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் எல்லாமே வந்து சினை ஆடுகளாக தான் இருந்தது, தனியாக ஆடுகள். ஒரு சில கொடியாடுகளும் வந்துருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. நல்ல விலை வந்து ஓரளவுக்கு தரமான கிடைக்குதுங்க இங்கே. தூரம்
அருகில் இருக்கவங்களுக்கு வந்து பரவாயில்ல. இந்த சந்தையை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் மற்ற சந்தைகளை காட்டிலும் இங்கே வந்து விலை கொஞ்சம் குறைவு தான். இந்த கிடாக்குட்டியை பாருங்கள். அந்த கிடாக்குட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7500 சொல்கிறாங்க. இந்த இது வந்து ஆடு, தாயாடு. இன்னொரு பக்கத்தில் இருந்த கிடாக்குட்டி வந்து 7500 கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க விலை. இப்போ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அந்த கிடாயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் பாருங்கள். ஆடு எவ்வளோ பெருசு இருக்குங்க. சேலம் கருப்பாடு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓஸ்மனா பரி வெரைட்டிஸுங்க. கால்வாசி ஆந்திரா வகை கிராஸ் ஆடுகள் தாங்க ஓரளவுக்கு இருந்தது. ஆனால் நம்ம ஓஸ்மனா பாரிலே வந்து நம்ம நாட்டு ரக மாதிரியே இருக்கக்கூடிய நிறைய ஆடுகள் இருந்தது. இந்த மாதிரி ஆடுகள் வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்தால் கிடைக்கும். போகிற கண்டிஷன்லேயே கூட ஒரு 12 ரூபா மதிப்பு 11 ரூபா அப்படின்னா வாகன வசதியோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 10 ரூபாய் வச்சு வாங்கிட்டு பெரிய சைஸுங்க பார்க்குறதுக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். நேரில் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாவே இருந்தது. வீடியோவில் வந்து ஓரளவுக்கு தான் சைஸ் காட்டுது. இருந்தாலும் நேரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல பெரும் ஆடுகள். இது வரைக்கும் பார்த்த சந்தைகளில் இவ்வளோ பெரிய கருப்பாடுகள் நான் பார்க்கல. இந்த சந்தையில் நிறைய வருது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் தான். ஆந்திரா இன ஆடுகள். அந்த பொட்டு பொட்டாக இருக்கக்கூடிய ஆடு வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா வகை ஆடுகள். நம்ம நாட்டாடுகள். $6500 சொல்லியிருக்காங்க இந்த குட்டி, கருங்குட்டி. இந்த கருங்குட்டி வந்து $4500 கேட்டுட்ருக்காங்க. இந்த செவலை குட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு $2500 கிட்ட கேட்டிருக்காங்க. பிறகு குட்டி நெக்ஸ்ட் டைம் விலை நிலவரத்தோடு போனோம்னு நம்ம போட்டுருவோம். இந்த வாரத்தில் வந்து கொஞ்சம் 2 கிடாய் வாங்குறதுக்காக போயிருந்தோம். அதனால் வந்து கொஞ்சம் நிறைய பதிவுகள் விலையெல்லாம் நம்ம கேட்க முடியல. அதனால் நம்ம விலை சரியாக பதிவிட முடியலைங்க. இந்த ஆடை வந்து $7500 கேட்டுட்ருக்காங்க. பார்த்தோம். இந்த ஆடுகள்லாம் ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா 12 ரூபா சொல்லிட்டுருக்காங்க. 10 ரூபா ஒட்டி கேட்டாங்கன்னா கொடுத்துருவாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.